மல்டிமீட்டரை எப்படி உபயோகப்படுத்துறதுன்னு சொல்லி பார்ப்போம். மல்டிமீட்டர் என்றால் மல்டி பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறது தான் மல்டிமீட்டர். இப்போ மல்டிமீட்டரில் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லி பார்ப்போம். மல்டிமீட்டரில் இந்த சைட் அவ்வளவும் டிசி வோல்டேஜ் செக் பண்ணுறதுக்குரிய சைட். இது வந்து ஏசி வோல்டேஜ் வந்து செக் பண்ணிடும். இதில் வந்துட்டு ஓம்ஸை செக் பண்ணிடும். இது வந்து கண்டினியூ மோட், அதாவது பசர் சவுண்டுன்னு சொல்லுவாங்க. மொபைல் ரிப்பேரிங் பொறுத்தளவில் கண்டினியூ மோடும் இந்த டிசி வோல்டேஜ் தான் நமக்கு தேவை. இது ரெண்டையும் இப்போ பார்ப்போம். எப்படி ஒரு மல்டிமீட்டரை கனெக்ட் பண்ணுறேன்னு சொல்லி பார்ப்போம். இதை போல் 2 வயர் தந்திருப்பாங்க. ஒரு வயரை வந்துட்டு இந்த கீழே எழுதி பாருங்கள், COM இந்த காமன் மைனஸை இது வந்துட்டு பிளக் எப்பயும் மைனஸ், அதனால் மைனஸை கனெக்ட் பண்ணிடுவோம். ப்ளஸ் வந்துட்டு ப்ளஸில் கனெக்ட் பண்ண, அதாவது வோல்டேஜுக்குரிய சிம்பிள் காட்டி மில்லி ஆம்பியர்னு சொல்லி படிக்கிறாங்க, இதில் கனெக்ட் பண்ணிப்போம். இதுக்கு மேலே கனெக்ட், அதாவது இந்த மில்லி ஆம்பியருக்கு மேலே, அதாவது 10 ஆம்பியர் மேக்ஸிமம், அந்த இதுக்கு மேலே வந்துட்டு கனெக்ட் பண்ணுறதுக்கு இதில் கனெக்ட் பண்ணிப்போம். இதில் கனெக்ட் பண்ணி தான் நம்ம அளவுகளை வந்துட்டு அளந்து கொள்வோம். இப்போ ஒரு மல்டிமீட்டர் வந்துட்டு புதுசாக வாங்கினோடனே எப்படி வேலை செய்யுதான்னு சொல்லி எப்படி செக் பண்ணுறது சொன்னால், கீழே கண்டினியூ மோட்டில் வச்சுட்டு ப்ளஸ்ஸையும் மைனஸையும் ஷார்ட் பண்ணும்போது பீப் சவுண்ட் வரும். பீப் சவுண்ட் வந்தால் இந்த மல்டிமீட்டரில் இந்த வயரில் எந்த பிரச்சனையும் இல்லை, இந்த மல்டிமீட்டரில் எந்த பிரச்சனையும் இல்லை. இது நல்ல ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்குன்னு சொல்லி அறிந்து கொள்ளலாம். இப்போ அதே போல் மற்றதையும் நம்ம கனெக்ட் பண்ணி பார்ப்போம். மற்ற மல்டிமீட்டர்லேயும் அதே தான், மைனஸ் COM ப்ளஸுக்கு ப்ளஸ்ஸையும் கனெக்ட் பண்ணிவிட்டு பஸர் சவுண்ட் 2 பிளக்கையும் மைனஸையும் எடுத்து ஷார்ட் பண்ணி பார்த்தா 001 ஓம்ஸ் காட்டினா இந்த மல்டிமீட்டருக்கும் வித்தியாசம் என்னென்னா, அதுக்கு பஸர் சவுண்ட் அடிக்கும், இதுக்கு பஸர் சவுண்டு இல்லை, அவ்வளோதான். இப்போ நம்ம ஒரு ஸ்பீக்கர் ஒன்று எடுத்துக்கிறோம். இதை எப்படி செக் பண்ணுறேன்னு சொல்லி பார்ப்போம். ப்ளஸ்ஸையும் மைனஸையும் கனெக்ட் பண்ணால் 009 ஓம்ஸ் காட்டணும். 9 ஓம்ஸ் 8 ஓம்ஸ் காட்டினா இது நல்லா இருக்குன்னு சொல்லி அர்த்தம். இப்போ நான் ஒரு போர்டு ஒன்று எடுத்துக்கிறேன். இந்த போர்டு வந்துட்டு செக் பண்ணி பார்ப்போம். காமனாக மைனஸை வச்சுட்டு ப்ளஸில் தேடணுன்னா மைனஸ் அறியும், ப்ளஸ் வந்துட்டு 1 சொல்லி காட்டும். அதை மாற்றி வைக்கும்போது மைனஸ் இதாக இருக்கும், ப்ளஸ் வந்துட்டு ஓம்ஸ் காட்டும். எடுத்துக்கிறேன். இந்த போர்டில் நிறைய காம்பவுண்டுகள் இருக்குது. இந்த காம்பவுண்ட் எப்படி இந்த மல்டிமீட்டரில் செக் பண்ணுறேன்னு சொல்லி நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு நான் தரேன். கமெண்ட் பண்ணுங்கள்.